சூரியம் ஆனந்தமா கொழுவிருந்தோகம் தன்னதிலும் சந்திரன் வைகுந்தமா தன்னதிலும் பச்சை மாலா லட்சுமியும் 30 கோடி தேவர்கள் 46 கோடி ரிஷிமார்கள் அகத்தீஸ்வரர் குலத்தீஸ்வரர் கலைக்கோட்டு மாமனியும் ஆகாயத்தில் சூரியனும் அங்கக்கோளில் சந்திரன் ஆகாய வாணியோடு ஆகாய அன்னை கங்காதேவி கொழுவிருந்தார் அம்மை கங்காதேவி கொழுவிருந்தார் அங்கே கொழுவிருக்கும் நாளையிலே கைலாச வாசலிலே கரை கண்ட பகவானுக்கு தெய்வலோக லம்பையெல்லாம் நடனம் ஆடுவார் லம்பை அவ வருவாள் அது ஆடுவாளே உர்வசியா வருவாள் உல்லாசமா மேனகையா வருவாளே தங்கமும் போடுவாளே சரஸ்வதி சரஸ்வதி பாடுவாளே அவளோ சங்கீதங்கள் பாடுவாளே பொன்னுவெளி என்னும் கைலாச பர்வதத்திலே ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாளோடு நீலகண்டன் கரைக்கண்டன் காலகண்ட மூர்த்தி என்று அழைக்கப்பட்ட சங்கரன் சதாசிவன் சர்பாகரன் சாலாசுடன் சாலாகலன் காமதக்கண்ணன் கங்கண்ணன் திரிசூலன் திருநயன் தில்லையம்பலன் திருநீலகண்டன் ஆகிய சிவபெருமாள் யானைத்தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனத்தோடு சக்தி உமா பார்வதியோடு சங்கரன் கையிலே கொழுவிருந்தார் கொழுவிருக்கக்கூடிய நாளையில ஈரேழு உலகம் எல்லாம் ஆண்டவன் படைத்தார் ஈரேழு உலகம் எல்லாம் படைத்து என்ன உண்ணா மனுக்களையும் படைத்து 224 கோணங்களையும் படைத்து 7 சப்த ஆசாரங்கள் ஆகிய கடல்களையும் ஆண்டவன் படைத்து ஈ எறும்பு சரி ஓரறிவு சிற்றறிவு சிறு உயிர் சிற்றறிவு சிறு உயிர் முதல் பெரிய உயிர் கொண்ட மத யானை வரைக்கும் இலை பயிர் புல் போன்ற இலைத்தாவரம் கன்று காடைகளோடு சரி ஆமா சக்தி உமா பார்வதியோடு சங்கரன் சிவபெருமான் சிவபெருமான் ரூபத்துல இந்த இருக்காங்களே இந்த ஐயாமாரு நம்ம பெற்றெடுத்த தகப்பன்மார்களை படைத்தார் அம்மா சக்தி பார்வதி ரூபத்துல பெற்றெடுத்த தாய்மார்கள் என்ன இருக்காங்கல்ல தாய் குலத்தின் தங்கம் மாதர் குலம் மாணிக்கம் இந்த அம்மாக்களை படைத்தார் ஆமா சரி படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமல் ஆண்டவன் படி அளந்து வருகிறார் எப்படி படி அளக்கணும்னு தெரியும் இன்னைக்கு நமக்கு எங்க படி அளந்திருக்காரு இன்னைக்கு வடக்கு மாவட்டத்தில் அக்கினி மாலையம்மா வாசல்ல படி அளந்திருக்காரு வடக்கு மாவிலியூத்து வடக்கு மாவிலியூத்து ஆமா ஆமா வடக்கு மாவிலியூத்துல படி என்ன சாப்பாடு நல்ல தடபடலான சாப்பாடு அரிசி சாப்பாடு அன்னதானம் சீரும் சிறப்புமாக எத்தனை லட்சாதி லட்சம் கூட்டங்கள் வந்தாலும் சீரும் சிறப்புமாக விழா கமிட்டியார்கள் அக்கினி மாலையம்மன் வரிதாரர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஈரேழு உலகம் எல்லாம் ஆண்டவன் படைத்து எறும்பு என்ன உண்ணா மனுக்களுக்கு 84 லட்சம் கோடி சீவராசிகளையும் படைத்து பகல் 30 நாளிகை இரவு 30 நாளிகை பகல் 30 நாளிகை உழைப்பை கொடுத்தார் ஓய்வில்லாத உழைப்பு இரவு 30 நாளிகை உறங்குதாக பாத்தீங்களா அம்மா நித்ராதை மூத்தவளை ஆமா அம்மா நித்ராதேவி இப்பவுமே பயிர் எடுத்துட்டா ஆமா அது பூச ஆரம்பிக்கும் இங்க உறங்கியாச்சு அவ்வளவுதான் தாழ்பாய் விரிச்சாச்சுடா ஆமா அம்மா முடிச்சு பாத்துருவா இந்த ஆடி காத்துக்கும் இந்த அன்னதான சாப்பாட்டுக்கும் நம்ம ஊர்ல ஒரே சாரமளலானே ஆமா காத்து கலந்து குத்தால சாராத சீசன் நடக்கு பாத்தீங்களா ஆமா இந்த சீசனுக்கு அப்படியே கண்ணை கெட்டுது ஏப்பா கண்ணு உறங்க அப்படியே எல்லாருக்கும் சாப்பிட்ட கிறக்கும் நித்ராதை வந்து நிக்கா அப்படி 14 லோகங்களை ஆண்டவன் படைத்து படைத்த சிவர் உலகமெல்லாம் படைத்த சிவர் உலகமெல்லாம் படியளந்து வாராரையா ஈரேழு உலகமெல்லாம் என்ன உண்ண மனுக்களுக்கு இறையளக்க வேணும் என்று ஆதிசக்தி இடமாதியில அளக்கும்படி வாங்கி கொண்டு அளக்கும்படி வாங்கி கொண்டு ஆண்ட வந்த சிவபெருமான் நாளை நல்ல தினை எடுத்து நாளை எங்கும் படி அளந்தார் ஒரே நல்ல தினை எடுத்து உலகமெல்லாம் படி அளந்தார் ஆளாக்கு தினை எடுத்து
படி இழந்தான் ஆண்டவை ஈஸ்வரனும் படி இழந்தான் அந்த படி இழந்த பகவானோ கைலாசம் அந்த கண்ணன் தங்கை பார்வதியானாலே பார்வதியா பார்வதியாலே கடவுளையும் எதிர்பார்த்து எதிர்பார்க்கால் பார்வதி எதிர்பார்த்தாலே போட் போட் ஆண்டவன் கடவுளையோ எதிர்பார்த்தாலே அவளோ படியளந்த பகவானுக்கு கைலாசம் வருவார் என்று அவன் எதிர்பார்த்து நிற்பாள் கிண்டியில் சலமேலே கிருபையுள்ள பகவானுக்கு தங்க நல்ல தாம்பூலத்தில் பாரிஜாத மலர் எடுத்து கடவுளை எதிர்பார்த்து கண்ணன் தங்கை பார்வதியா கலைத்து வந்த பகவானுக்கு பாதபோச செடிப்பாளோ பனி விடைகள் முடிப்பாளோ கலைத்து வந்த பகவானுக்கு களைப்பாரி கொடுப்பாளோ இலை இழந்த ஈசனுக்கு இலைப்பாரி கொடுப்பாளோ இலைப்பாரி நல்ல களைப்பாரி இலைப்பாரி நல்ல களைப்பாரி களைப்பாரி கையிலே அங்கே கொழுவிருந்தார் களைப்பாரியே களைப்பாரியே கையிலே கொழுவிருந்தா கொழுவிருந்தா ஈரேழு உலக லோகமெல்லாம் ஆமா ஆண்டவன் சிவபெருமான் படியளந்து வாரார் எப்பா படியளந்து வரும் பொழுது என்ன சக்தி உமா பார்வதி எதிர்பார்த்து நிக்கா எப்பா பகவான் எப்போ வருவாரு வீட்டுக்காரங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னா ஆமா வீட்டுக்காரர் எப்ப வருவாருன்னு வாசல்ல வீட்டம்மா எதிர்பார்த்து இருப்பார்ல எப்பா நீ எதிர்பார்த்திருக்கீங்களா ஆமா பகலெல்லாம் ஆமா வீட்டுக்காரர் வந்து வயக்காட்டுல வேலை பார்த்துட்டு வந்தாருன்னா வயக்காட்டுல ரெடிவாரு பெண்ணா பிறந்தவா என்ன செய்யணும் இப்ப முருது வருவாரு எதிர்பார்ப்பா வெண்ணி போட்டு ஆமா நல்ல சோறு பொங்கி குழம்பு வச்சு ஆமா அத்தா எப்ப வருவாருன்னு வாசல்ல அந்த காலத்துல எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க எப்பா வெண்ணிய போட்டு எதிர்பார்த்திருக்கான் இந்த காலத்துல யார் எதிர்பார்க்கா அவன் தான் பெட் காப்பி கொடுக்கணும் வந்த மனுஷன் வந்தாலும் சரி போனாலும் சரி சீரியல் ஓடி போமுனே நாடகம் ஓடிருமே ஆமா அப்படின்னு சொல்லி ஆமா படி இழந்து வந்த பகவானுக்கு ஆமோ சக்தி உமா பார்வதியால் ஆமையா களைத்து வந்த பகவானுக்கு களைப்பாரி கொடுத்தாள் எப்பா களைப்பாரி கொடுக்குறா ஈரேல் உலகமெல்லாம் மறுநாளும் படியளக்க ஆண்டவன் கிளம்பும் போது ஆமா பகவானே என்ன பரம்பொருளே என்ன பார்வதி ஈரேழு லோகமெல்லாம் படியளந்து வாரீங்களே வருகின்ற ஆண்டவா அனைத்து மக்களும் உன்னைய வணங்குதாங்க ஆமா உங்களை வணங்குகின்றார்கள் ஆமையா நீங்க அந்தியும் சாந்திரமும் யார வணங்குறீங்க ஏப்பா நீங்க வணங்குற ரெண்டு பேர் யாரு ஆமா பார்வதி என்ன ஈரேழு உலகமெல்லாம் நான் படியளந்தாலும் எனக்கு மேல எனக்கு மேல இரு தெய்வங்கள் இருக்குது யாரு யாரு அதோ இந்த கிழக்க உதிச்சு வருது யாரு அந்த சூரிய பகவான் என்னோட வலது கண்ணு எப்பா கதிரவன் வலது கண்ணு சந்திர பகவான் என்னோட இடது கண்ணு ஆமா ஏ பார்வதி நான் யார் தெரியுமா ஒன்றோ ஒன்றான்றி சிவ உடையவனும் நான் தாண்டியே இரண்டோ இரண்டாண்டி எங்க ஈஸ்வரனும் நான் தாண்டியே அம்மா மூன்றோ மூன்றாண்டி எந்த முக்கையும் நான் தாண்டியே நான்கோ நான்காண்டி நாலு வேதங்கள் நான் தாண்டியே ஐந்து நல்ல ஐந்தாண்டியே பார்வதியே பஞ்சபூதங்கள் நான் தானடி பார்வதியே பஞ்சபூதமோ நான் தானடி ஓயவாரே ஆமையோ சொல்லண்ணா ஐந்து பஞ்சபூதங்களும் நான் தானடியே எம்மா ஆறோ ஆறாண்டி யாரு தீரமுனா தாண்டியே ஏழோ ஏழாண்டி ஏழு சமுத்திரமுனா தாண்டியே
எட்டோ எட்டாண்டி எட்டு திசைகளும் நான் தாண்டியே ஒன்பது ஒன்பது ஆண்டி நவகிரகம் நான் தாண்டியே பத்தோ நல்ல பத்தோ நல்ல பத்தோ நல்ல பத்தாண்டி பத்தாண்டியே ஏ பார்வதியே பார்வதியே அந்த பகவானே நான் தானடி நானடி உமையவளே நானடி நானடி உமையவளே ஆமையோ பார்வதியே பகவானும் நான் தானடி அம்மா அசைந்தால் அசையும் அம்மா அகில இந்த உலகமெல்லாம் நகன்றால் நகரும் அம்மா நான் படைத்த உலகமெல்லாம் இரவு நான் தான் பகலும் தான் இருளும் நான் தான் ஒளியும் நான் தான் ஏ பார்வதி நான் அசைஞ்ச அசையும் அகிலம் இந்த உலகம் எல்லாம் ஏப்பா இது அகில உலகம் இல்ல பகவான் என்ன பார்வதி அப்படி என்று சொல்லி இருக்கும்போது ஆமா பகவான் அசைஞ்ச அசையும் சொல்லுதாரு ஆமா அப்ப இவர் அசைஞ்ச அசையுமா ஆமா கண்டிப்பா இவருக்கு இருக்கு இரண்டு கண்ணு தானே சூரியன் சந்திரங்காரு ஆமா இவருக்கு தெரியாம வந்து அந்த கண்ணை பின்னாடி பொத்திக்கிட்டாரு ஏப்பா வந்து மூடுதா தேவாதி தேவர்கள் எல்லாம் திக்குமுக்கு தெரியாம ஆடுதாங்க ஏப்பா மனசுல வாழ முடியாதானே ஆடுதாங்க ஆமா அப்படி ஆடி வரும்போது பகவான் உச்சி கண்ணை திறக்காரு ஆமா நமக்கு இருக்கு ரெண்டு கண்ணை தானே இவ பொத்துனா நம்ம மூணாவது கண்ணை திறந்தா உச்சி கண்ண பகவான் திறப்பாரு உலக ஒளியும் கொடுப்பாரு நெச்சி கண்ணை திறப்பாரு நீண்ட ஒளியும் கொடுப்பாரு பகவான் கோபப்பட்டு உச்சி கண்ணை திறக்கும் போது உச்சி கண்ணு தீப்பொறி பறக்கு அந்த தீப்பொறியிலிருந்து ஒரு பெண் பிறந்தாள் அல்லவா எப்படி பிறகுறா அந்த பெண்ணுக்கு எப்படி பேர் கொடுக்காரு தெரியுமா எப்படி சுவாமி உச்சி கண்ணில் பிறந்த நாளு பிறந்த நாளு பிறந்த நாளு உச்சுமகாளி ஒந்தன் பேரு ஐயா பிறந்த நாளே பகவானுக்கு வேர்வை தாங்க முடியாம 1008 சடாமுடி சிவபெருமாளுக்கு அந்த 1008 சடாமுடியில ஒரு சடமுடியை எடுத்து வேர்வையை தொடச்சாரு அந்த வேர்வை 10 சொட்டு வேர்வையா பூமியில வந்து விழுந்தது அதை 10 கடல்களாகவே பிறவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒன்றாங்கடல் ஓர் கடலா ஒன்றாங்கடல் ஓர் கடலா இரண்டாங்கடல் இருட்டு கடல் மூன்றாங்கடல் மோர்கடலா நாடாங்கடல் நல்ல தண்ணி ஐந்தாங்கடல் அருங்கடலா ஆறாங்கடல் ஆழக்கடல் ஏழாங்கடல் எழுகடலா எட்டாங்கடல் திட்டுக்காடு ஒன்பதாம் கடல் ஓவிய பெருங்கடல் பத்தாங்கடல் பார்க்கடலா பார்க்கடல் கடலுக்கப்பா பறந்தது ஒரு ஆலமரம் அடியதி ஓங்கி வளர்ந்த போது தங்க புத்து வெள்ளி போட்டு தானே எங்க வளர்ந்து இருக்கு அந்த நல்ல புத்ததியில யாரெல்லாம் வந்துவார் நாகராசே நாகக்கண்ணி நாகராசே நாகக்கண்ணி அங்கே நலமுடனே வாழ்ந்துவார் அங்கே மன்னவனும் தேவியும் மன்னவனும் தேவியும் மனமகிழ்ந்து ஆண்டுவார் கொண்டவனும் தேவியும் குணமுடனே ஆண்டுவார் ஆண்டு வரும் நாளையிலும் அவர்கள் இரு பேர்களும் சொத்தால குறைவும் இல்லை பாக்கியத்தால் குறைவும் இல்லை மண்ணு மன இருந்துட்டால் மண்ணால குழந்தை இல்ல கவலையாது கொடுங்கவலை ரொம்ப உண்டு பிள்ளை இல்ல கவலையாது பெருங்கவலை அதிகம் உண்டு தூத்த கண்ணீர் முகமெல்லாம் வடிக்கா மதுரம் போல கண்ணீர் பக்கமெல்லாம் வடிக்கா நாகராச நாகக்கண்ணி நாகராச நாகக்கண்ணி அழுகதாளம் புலம்புதான்
நாகலோக பட்டினத்துல ஆமா நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஆண்டு வருகிறார்கள். ஆண்டு வருகிறார்கள். அந்த ஆண்டு வரக்கூடிய நாளையில என்ன சுவாமி சொத்தால குறைவும் இல்ல, சொத்தால தாழ்வு கிடையாது. சுகத்தால குறைவும் இல்ல, ஆமா மண்ணால குறையும் இல்ல, மனையால தாழ்வும் இல்ல. ஒரு குறை கிடையாது. எத்தனை சுகம் இருந்துட்டாலும் ஆமா இன்னைக்கு ஒரு ஊர்வலி போனோம்னா என்ன இன்னைக்கு எவ்வளவு சொத்து சுகம் வச்சிருக்கேன்னு கேட்க மாட்டாங்க, உனக்கு எவ்வளவுடா நஞ்ச மஞ்சள் வச்சு கேட்க மாட்டாங்க, எவ்வளவு நகை நட்டு வச்சிருக்கேன்னு கேட்க மாட்டாங்க. உனக்கு அதுல எத்தனை பேரிலேயே பெரிய செல்வம் பிள்ளை செல்வம். ஆமா இதுல அந்த பிள்ளை செல்வமானது நாகராசனுக்கு நாகக்கண்ணிக்கும் கிடையாது. ஆமா நாகராசன் நினைச்சீங்கன்னா நீங்க வந்து நம்மள மாதிரி மனுஷங்க கிடையாது. ஆமா தலை மனித தலை, உடம்பு பாம்போட உடம்பு. ஆமா அப்படி இருக்கக்கூடிய நாளையில அந்த நாகலோக பட்டணத்துல அவங்க ஆண்டு வராங்க. அவ குழந்தை இல்லைன்னு சொல்லி நாகராசன் கிட்ட சொல்லுதா. சொல்லும் போது நாகக்கண்ணி சொல்லுதா, நாகராசன் சொல்லுதாரு, கொடுக்கிற தெய்வம் ஆண்டவன் அருள் இருந்தா 60க்கு அப்புறமும் நமக்கு குழந்தை இருக்கும். அதுக்கு நாகக்கண்ணி என்ன சொல்லுதா, மண்ணா எல்லையில 2 மரம் ஏலக்கா காக்கி மரம் சண்டாளி பாதகத்தின் ஏலக்கா காக்குவதப்போ இடத்தாரோடு சேர்வது சாலையில 2 மரம் சாதிக்கா காக்கி மரம் சாதிக்கா காப்பதப்போ சாதிக்கா காப்பதப்போ சனத்திலையும் சேர்வது மன்னாதி மன்னவனே மகுடமுடி ராஜமன்னா என் கணவா ராஜமன்னவா எல்லையில 2 மரம் ஏலக்கா காக்கி மரம் ஆமோ சண்டாளினா ஏலக்கா காப்பதப்போ ஆமா இருக்கின்ற வேலையில என்ன சுவாமி அவ அழுகிறா புலம்புறா. எப்ப ஆறாத துயரம் கொள்கிறா. குழந்தை இல்லா கவலை அது நாளுக்கு நாள் அதிகமாச்சு மண்ணா. மன்னாதி மன்னவா பருவ புளிய மரம் ஆமா பழம்பழுக்கும் ஆலமரம் 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 நான் பருவத்துல காயாம ஏப்பா பருவத்துல காயாம இன்னைக்கு பழம்பழுத்து என்ன பழம் ஒரு பலன் கிடையாது. 30-35 வயசுல எல்லாம் பிள்ளை வேண்டாமா? 35 வயசா பிள்ளை பிறந்த இனத்துக்கு ஆ. நாளைக்கு பிறந்த பிள்ளை எப்படி கூப்பிடும் சொல்லுங்க. ஏ தாத்தாங்கும். ஆமா அம்மைய போய் 40-45 வயசுல பிள்ளை சின்ன பிள்ளை கைக்குள்ள வச்சுட்டு உங்க பேரனான்னு கேட்பாங்க. குடத்துக்காரன் கூட்டாளி சும்மா இருக்க மாட்டான். என்ன 40 வயசு மேல பிள்ளை பார்த்தா சொல்லி கொடுப்பான். சொல்லுங்க. தாத்தானுக்கு பிள்ளை செய்யணும். அததான் இந்த வயசுல இருக்கணும். அம்மா ஓரட்டில் வளர்க்காத வளர்ப்பு ஈரட்டில் பெறாத கல்வி அம்மா மூவட்டில் முடியாத மனம் மனம் நாலெட்டில் அகம்பொருள் சேர்க்காத உடல் அம்மா ஐயட்டில் சம்பதம் காணாத உயிர் சரி ஆறெட்டில் ஏகஸ்தலம் பார்க்காத உடல் அம்மையா 8-64 மாளாத உயிர் உலகத்தில் இருக்கலாகாத. மூவட்டு சொன்னே பாருங்க அது ஒண்ணு நடக்கவே இல்லை. 18 வயசு 30 வயசுக்குள்ள தான் குழந்தை வைக்க முடியும். உடதுக்காக மூவட்டு மட்டும் நடக்கல. அததான் இந்த வயசுல வேண்டாமானே. குழந்தை இல்லை என்று சொல்லி அழுகிறா புலம்புறா. அது துயரம் கொள்கிறா. ஆதி மன்னவர மகுடமுடி ராஜமன்னா என்ன மலடி நல்ல மலடி என்று மாநிலத்தார் ஏசுகிறார் ஏசுகிறார் மன்னவா. இருசி மலடி என்று ஏசிவாரார் பேசிவாரார் மன்னா பேசுகிறாரே மன்னவா. சண்டாளி நான் இருசின்னு கேட்கும் முன்னால் இறந்தால் என்ன இருந்தால் என்ன மன்னா. நான் மாண்டா குற்றமில்லை மன்னவா. ஆமா ஒரு பெண்ணா பிறந்துட்டா ஆமா அவ எவ்வளவு துன்பத்தெல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கு. கல்யாணம் முடிஞ்சு 2 மாசம் தான் ஆயிருக்கும். ஆமா மாமியா வருவா. ஏட்டி என்ன எது உண்டா? உண்டா எது உண்டா? விசேஷம் உண்டா? மாமியாளுக்கு அடுத்து பதில் சொல்லணும். இல்லாட்டி அந்த பாத்திரத்தை போட்டு உருட்டுவா. ஆமா எங்கிட்ட உள்ளவளை கூட்டு கொண்டாந்து நான் என்ன செய்ய அப்படின்பா அப்படின்னு சாட பேச்சு பேசுவா. நான் தான் மலடானா ஆமா நாட்டில் பேர் மலடுலைய எங்க நவராஜ மன்னா நவராஜ மன்னா நான் தானே மலடா நாட்டில் பேர் மலடிலையோ கையில மேஞ்சு கோழி கூட மலடாச்சு இனாத கிடாரி ஒண்ணு எருமையுமே மலடாச்சு மந்தையில மேய்ந்து வாரும் மயில பேசு மலடாச்சு வேலியில மேய்ந்து வாரும் வெள்ளாடு மலடாச்சு உலக்கரையில் மேய்ந்து வரும் கொக்கு கூட மலடாச்சு கோழி மணஞ்சடைச்சா குப்பையில காலாரும் மாடு மணஞ்சடைச்சா மந்தையில காலாரும் வெள்ளாடு மணஞ்சடைச்சா
பாதகத்தி நாங்கள் எனக்கு பாங்கனரு தஞ்சமையோ பார்வதி நாங்களை பாதகத்தி நான் சடைச்சா ஏப்பா பாங்கனத்துலதான் போய் விழணும். பாங்கணத்துலதான் போய் விழணும். அப்படி செய்யாதம்மா. விழுந்துட்டனே வேண்டாம். பிடிச்சு விழுந்துட்டேங்க. பாங்கணறு தான் தஞ்சம். ஆமா. கிணத்துல விழுந்துடலாமன்னு தான் பாக்கேன். வேண்டாம். ஹலோ அங்க ஆண்டவன் தான் சிவபெருமா படியளக்க வாரார்களே படியளக்க வரும் பார்வதியா 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 அங்க எதிர்பார்ப்பால் பார்வதி அது சக்தி பார்வதியா ஒரு நாள் இல்லாத திருநாளா? ஆமா. ஆண்டவன் சிவபெருமாள் படியளக்க வரும்போது பார்த்தா பார்வதியா எப்பா ஆண்டவா பகவானே சிவபெருமாளே இன்னைக்கு பூலோகத்துக்கு படியளக்க போறீங்க. ஓரிக்கிறாண்டவா இன்னைக்கு உங்களோட நானும் வரலாமான்னு கேட்கும்போது ஆமா பார்த்தார் சிவபெருமாள். என்ன செய்தார்? எம்மா பார்வதி அடியே பாரு ஆமா நீ பெண்ணா பிறந்தவா உலகற்கெல்லாம் மாதா உலக மாதா உலகசக்தி நான் அந்த பூலோகத்துல ஒருத்தங்களை ஒரு மாதிரி படைச்சிருப்பேன். ஆமா படிச்சிருப்பேன். ஒருத்தங்களை கூணா படைச்சிருப்பேன். குருடா படைச்சிருப்பேன். ஒருத்தங்களை குருடா படைச்சிருப்பேன். நொண்டியா படைச்சிருப்பேன். கூன் குருடு செவிடு பேடு எப்பா நொண்டி மூக்கரை குழந்தை உள்ளவர்கள் குழந்தை இல்லாதவர்கள் எப்பா வலியவர் எளியவர். ஒருத்தங்களுக்கு மாட மாளிகை கூட கோபுரத்தை கொடுத்திருப்பேன். ஆமா அந்த வீட்டுல பிள்ளை இருக்காது. எப்பா ஒரு பிள்ளை இருக்காது. ஒருத்தங்களுக்கு குடிக்க உப்புள்ள கூழ் கூட இருக்காது. ஒட்டு தின்ன கூட இருக்காது. அந்த வீட்டுல 21 பொட்ட பிள்ளையா கொடுத்திருப்பேன். எப்பா அங்கதான் பொட்ட பிள்ளையா கொடுத்திருப்பேன். அப்படி இருக்கும்போது சொல்லும்போது என்ன அத்தான் பகவானே என்ன உங்களோட நானும் படியளக்க வாரேன். வருகிறேன். எங்க அண்ணன் கோவால கண்ண மேல சத்தியமா எப்பா எங்க அண்ணன் மேல சத்தியமா? ஆமா வளக்குட்டியா உங்க பின்னாடி தான் வருவேன். எப்பா வாயை திறக்க மாட்டேன். வாயை திறக்க மாட்டேன். மறுவார்த்தை பேச அப்படி வரும்போது சக்தி உமா பார்வதியும் ஆமா சாட்சாதி சிவபெருமானும் கைலாசத்துக்கு படியளக்க வராங்க. வருகிறார். படியளக்க வரும்போது இதே மாதிரி ஒரு ஆலமரம். எப்பா சரியா அந்த ஆலமரத்துல ஒரு 10 வயசு பாலகன் ஆமா நுனிக்கொப்புல இருந்து அடிக்கொப்பை வெட்டுதான். ரெண்டு இடத்துல போவான் வேலை. ஆமா யாராச்சும் அடிக்கொப்புல இருந்து நுனிக்கொப்பை வெட்டுவாங்களா ஐயா? கட்டக்கார வெட்டுவான். இந்த பார்வதி அமைதியா வரலாம்ல பாக்கா என்ன அத்தான் பகவானே ஒரு மானிட பிறவி நுனிக்கொப்புல இருந்து அடிக்கொப்பை வெட்டுதானே இவன் கீழே விழுந்திருந்தா சுக்கு சுக்கா நொறுங்கிருவானே பார்வதி அவன் விதி முடியுது. அப்படி சொல்லும் போது விதியை மதியால் வெல்ல முடியுமே. அதுக்கு சிவபெருமாள் சொல்லுதாரு அம்மா பார்வதி அப்பான்னு விழுந்தா நான் போய் காப்பாத்துறேன். அம்மான்னு விழுந்தா அம்மா நீ போய் காப்பாத்து. ஆமா காப்பி ஆத்தணுமா? காப்பி ரெண்டு பேரும் ஆமா அப்படித்தான் போல. அப்படி என்று சொல்லும் போது ஐயா பாவி அம்மான்னு சொன்னானா அவனுக்கு வாக்கு சனியும் போக்கல. வெற்றில அம்மான்னு சொல்லல அப்பான்னு சொல்ல நான் செத்தேன்னு விழுந்தான். பகவான் செத்தே போயிட்டான். பார்த்தால் பார்வதி என்ன செய்தா? அந்த வனத்தையும் கடந்து வராங்க. நாகலோகப்பட்டினம் வழியாக வரும் பொழுது ஓம் நமச்சிவாய நமக ஓம் நாதந்தாள் வாழ்க. இந்த நாகராசனும் நாகக்கண்ணியும் அந்த நாகலோக பட்டணத்துல தவம் இருக்காங்க. ஆமையா குழந்தை வரம் கேட்டு பகவான் அங்க ஒரு உயிரை காப்பாத்தல இங்க ஒரு உயிரை பிள்ளை வரம் கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்க வேண்டும் என்று தான் பகவானே என்ன இந்த நாகராசன நாகக்கண்ணி நம்மள நினைச்சுதானே தவம் இருக்காங்க. இவங்களுக்கு நீங்க ஏன் ஒரு குழந்தை வரம் கொடுக்கலாம்? பார்வதி என்ன என்ன குழந்தை சக்கா புக்கா வியாபாரமாடி அப்படி இல்லையா? என்ன ஜென்மத்தை என்ன பாவம் செஞ்சான்? ஆமா இந்த அக்கினி மாலையம்மா வாசல்ல ஆமா குழந்தை வரணும் இல்லன்னு சொல்லி முந்தி ஏந்தணும். ஏப்பா முந்தி ஏந்தணும் முட்டுக்கால முந்தி ஏந்தி தாயா அக்கினி மாலையம்மா ஆமா நான் அடுத்த ஆண்டுக்கு வரும்போது உனக்கு விரதம் இருந்து ஆமா உனக்கு இந்த ஞாபகத்தை செய்து வைக்கேன். எனக்கு அடுத்த ஆண்டு கல்யாணம் முடிஞ்சா கட்டக்காரன் முட்டி அடிக்கும். ஆமா தாயே அக்கினி மாலையம்மா வாசவநல்லூர் மாரியம்மா ஏ மாரி நீலி சூடி ஆமா எங்க ஆட்சி மாதிரி பெரிய ஆளுகள்கிட்ட ஆமா ஒரு வரம் கேட்டு சரி
ஆமா வரங்கட்டு முந்தானே ஏந்தி நின்னா அந்த அக்கினி மாலையம்மா எப்ப கனிய கொடுப்பா ஆறு வருஷம் நம்மளுக்கு பிள்ளை கனி கொடுப்பா எப்ப மணில அள்ளி போட்டுருவா ஆமா பிள்ளை தெய்வத்து மேல ஆமா நம்ம குறை சொல்லக்கூடாது அது இந்த காலம் தெய்வம் சுவாதிக்கும் ஆமா ஆனா கைவிடாது அது அந்த காலத்துல அம்மா வேண்டியிருக்காங்க குளம் தலைய வைப்பால் குலதெய்வம் எப்ப குலதெய்வம் ஆமா இன்னைக்கு இந்த இடத்துல இன்னும் கும்பிடுதுன்னா சாதாரணமா ஆமா எல்லாம் அம்மாளோட அருள் தான் எப்ப குலதெய்வம் ஆமா அந்த நாகராசன் கணக்கெடுத்து பாக்க பாரு அப்படிங்காங்க எப்ப பாக சித்திரபுத்திரன் ஆமா அந்த நாகமுடி ராஜமன்னன் நம்ம கணக்கெல்லாம் அவர்கிட்ட தான் இருக்கு எப்பா யாரும் தப்பிக்க முடியாது கூட்டு போய்வாரு ஆமா 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 ஓம் நம சிவாய சரவண பவா முருகன் கைவிட மாட்டார் ஆமா கை விடுவாரு ஊர்ல உள்ள தப்பெல்லாம் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் ஆமா முருகர் சிவாய நம்ம அம்மா தாயில வைக்க முடியாது ஆமா அப்படி சொல்லி ஆமா அத வேடுவர் குலத்துல பிறந்து ஆமையா நிறமாத்த சூழ்மான அடிச்சு கொன்னுட்டான் ஏய் சண்டால பாரு அந்த நாகக்கண்ணி பெண்கொடியா ஆமா பிறக்கும் பிள்ளைகள் எல்லாம் எப்பா மருத்துவமா பிறந்து கருமருந்த கொடுத்து கொன்னுட்டா நல்ல கன்னியா இருந்திருக்கா ஆமா அந்த காரணத்தால அவங்களுக்கு குழந்தை இல்லம்மா ரெண்டு பேரும் குழந்தை கிடையாது பார்வதியா சொல்லுதா என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆமா பெண்ணா பிறந்தவ பிடிவாதம் பிடிச்சா லேசு நினைச்சீலோ பின்புத்தி அல்லவா கோயில்ல குறுப்பு சேலை பக்கத்து வீட்டுக்காரி எடுத்துட்டான்னா ஆமா அம்மிக்கல்ல வந்து சட்டு 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 சட்டுன்னு தட்டுவா அது இந்த முளப்பாரி குறுப்பியல் எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க பக்கத்துல அவ லேசா ஒரு மாலை போல குறுப்பியல் எடுத்துட்டாலும் அவ பக்கத்துல 1000 ரூபாய்க்கு செலவு போட்டிருக்கா நானும் போடுவேன் நீ எடுத்தாரு தள்ளையப்பா வீட்டுக்காரு அவனே பா கொத்துருக்கு சித்தாரா ஆம்பளையால வந்து ஒரு கோயில் கூட நடந்துச்சுன்னா ஆமா கஷ்டத்தை அனுசரிச்சு இருப்பாங்க ஆமா செலவு நம்ம பாக்கெட்ல இவ்வளவுதான் இருக்குன்னு அந்த கோயில் கூடயே ஆமா அனுசரிச்சு இருப்பாங்க ஆனா பெண்ணா பிறந்தா அப்படி கிடையாது எப்படி கேப்பா பக்கத்து வீட்டு மேல வீட்டுக்காரு 1000 ரூபாய்க்கு குரூப் சேலை எடுத்தா அவன் மட்டும் தண்ணில போட்டா 1200 ரூபாய்க்கு வேணும் எப்பா இதே மாதிரி பட்டு வேணும்ங்க அவல இருந்து நான் என்ன குறைஞ்சவா என்ன எடுத்து கொடுக்கலாம் கொடுக்கணும் அவ புரிஞ்ச கவர்மெண்ட் வேலை பாக்குற எடுத்து கொடுப்பான் இவா புரிஞ்ச கொத்தனுக்கு சித்தாவா போறான் இவன் எடுத்து எடுத்து கொடுப்பான் நாங்கெல்லாம் என்னைக்காச்சும் ஒரு நாள் தானே கேட்கும் அப்படி என்று சொல்ல இந்த சக்தி பார்வதியா ஆமா அவங்களுக்கு நாகராசனுக்கு நாகக்கண்ணிக்கு குழந்தை வரம் கொடுத்தா தான் இன்னைக்கு உம்மை கூட நான் கைலாசம் வருவேன் எப்பா இல்ல வர மாட்டேன் இல்லன்னா நீர் மட்டும் அங்க போறோம் உங்களுக்கு பொங்க மாட்டேன் பொரிக்க மாட்டேன் புருஷம்னு அழைக்க மாட்டேன் தனியா இருந்தா தான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும் ஆமா ஆமா நாங்க எல்லாம் இருந்துருவீங்களோ நீங்க நாங்கெல்லாம் பராசக்தியோட அவதாரம் எப்பா பச்சை மரத்தை பார்த்து தீ பிடிக்கணும் இப்ப பிடிக்கும் அம்மா அவ ஓஜட்டி அவதாரம் இப்ப வேண்டாம் கோயில் கூட நடக்கல ஆமா வெளியில அங்க வந்து பச்சை மரத்தை தீ பிடிச்சது அப்படி என்று சொல்ல ஆமோ அண்ணா கண்ணிக்கு தான் மனம் இறங்கி கண்ணிக்கு தான் மனம் இறங்கி கை குழந்தை கொடுக்க வேண்டும் மங்கைக்கு மனம் இறங்கி முதல வரம் கொடுக்க வேண்டும் ஏழைக்கு மனம் இறங்கி குழந்தை வரம் கொடுக்க வேணும் குழந்தை வரம் கொடுக்க வேணும் குழந்தை வரம் கொடுக்க வேண்டும் அங்க பார்வதியா சொன்ன போது பகவான் எது சொல்வான் ஏண்டி அம்மா பார்வதி 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 என் பேச்ச மீறி எப்படி கூப்பிடுவீங்க எப்பா செல்லமா கூப்பிடுறா என் பேச்ச மீறி அவங்களுக்கு குழந்தை வரம் கொடுக்குன்னு சொன்னலாம் ஆமா நீயவே அவங்களுக்கு பிள்ளையா பெற அப்படி பகவான் சாபத்தை கொடுத்தாரு ஆண்டவா நம்ம அக்கினி மாலையம்மா இருக்கங்குடி மாரியம்மா வடகாசி அம்மா எல்லாம் ஆமா அந்த பார்வதியோட அவதாரம் தான் சக்தியோட அவதாரம் ஆமா அப்படி என்று சொல்ல ஆமா அந்த சக்தி உமா பார்வதியா நாகலோக பட்டணத்திற்கு வந்து வருகிறா அம்மா ஏண்டி அம்மா நாகக்கண்ணி ஏண்டி அம்மா நாகக்கண்ணி அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் அருங்க வளப்பட வேண்டாம் அவத்தின் மகிமையால் நாகக்கண்ணி பெண்ணவள் அட்டதிக்கு பாலகர்கள் 8 கும்ப கலசங்கள் கைலாசம் அழைத்து வந்து நாகலோகம் எடுத்து வந்து நாகக்கண்ணி இடமதியில கொடுத்த ஆள பார்வதி நாகக்கண்ணி இடமதியில நாகக்கண்ணி இடமதியில கொடுத்த ஆள பார்வதியா அடலே கொடுத்த ஆள பார்வதியா பார்வதியா கொடுத்த போது அங்க நாகக்கண்ணி அது செய்வானா ஏது செய்வான் அப்படியே அந்த நாகக்கண்ணி